அன்பான மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசியில் பிறந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். மிதுனராசி நேயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமாக 12ஆம் இடத்துல இருந்த குரு நிறைய அலைச்சலை கொடுத்துருப்பாரு, சுப செலவுகளை கொடுத்துருப்பாரு. குரு பயிற்சி ஜென்மத்துக்கு வந்துட்டார். இப்போ குரு பயிற்சி ஆகி என்ன பண்ணுறாரு, 5ஆம் இடமான புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு, 7ஆம் இடமான கடத்திரஸ்தானமான மனைவி வழியை பார்க்குறாரு, மனைவி ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானம் 9ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, கும்பராசியை பார்க்குறாரு, உங்களோட கும்பராசியை. நல்லா சாமர்த்தியமாக பேசி எல்லா காரியத்தையும் சாதிச்சுப்பீங்க இல்லையா? நீங்கள் நல்லா பேசுவீங்க, ரொம்ப சிரித்து பேசுவீங்க, கலகலப்பாக இருப்பீங்க. ஆனால் உங்கள் வேலைன்னு வந்துட்டால் கராராக இருப்பீங்க. அதெல்லாம் முடியாது, சரி நல்லா சிரித்து பேசுகிறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கொஞ்சம் கேட்பார். அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பீங்க. அதுதான் உங்கள் கேரக்டர். ஓகே, அது நல்லது தான். ஏன்னா பகச்சிக்காமல் இருக்கிறத விட இல்லைன்னு சொல்லிட்டு போகிறது ரொம்ப நல்லது. 2ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா நீச்சம் பெற்ற செவ்வாய், அதாவது கடகத்தில் இருந்த செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா 3ஆம் இடமான தைரியஸ்தானத்துக்கு போயிட்டார். கேது அங்கே இருக்கார் ஆல்ரெடி, அவரோட சேர்ந்து போயிட்டார் செவ்வாய். ரொம்ப தைரியம் ரொம்ப ஜாஸ்தி வந்துடும். என்னப்பா போன வாரம் சண்டை போட வரேன்னு என்ன வரவே இல்லை அப்படின்லாம் கேட்பீங்க. அந்த மாதிரிலாம் இப்போ அமைப்பு வரும் உங்களுக்கு. ரொம்ப தைரியஸ்தானம் ஜாதி பலப்பட்டுடுச்சு. 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போது பிள்ளைகள் வழியில் பார்த்திங்கன்னா அவங்க கல்விக்கான செலவுகள் ஏற்படும். பிள்ளைகள் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். சுப செலவுகள் நிறைய ஏற்படும் பிள்ளைகளால்.